அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வட சென்னை பாராளுமன்ற தொகுதி புறத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய சாக்கி சட்டை பேரணி இந்த நிகழ்வுல நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உங்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். பெரும் அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் முதல் எங்களுடைய நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் சகோதரர்கள் எல்லாம் பெரும் அளவில் வந்திருக்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லோரும் வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெரும் அளவில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிவது என்னன்னாங்க, எதிர்பார்ப்பு, பாரதிய ஜனதா கட்சியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல்ல அமர்த்த வேண்டும் என்று சாமானிய மனிதர்கள் குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில எனக்கு தெரியவில்லை. நம்ம அனைவருமே சாமானிய மனிதர்கள். இன்னைக்கு இந்தியாவை வளர்க்கக்கூடியவர்கள், வளர்ச்சி அடையக்கூடிய இந்தியாவை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள், ரத்தம் சிந்தி உழைத்து இந்த நாட்டிற்கு தன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அர்ப்பணித்து, அதுல யாருமே திருட மாட்டாங்க, யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நாம சம்பாதிக்கிற பணத்துல நம்ம கட்டுற வரியில திரும்ப நமக்கு வரக்கூடிய மக்களுடைய பணிகளுக்காக வரக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தும் நேர்மையாக வர வேண்டும் என்பதை மட்டும்தான் ஒரு சாமானிய மனிதன் எதிர்பார்க்கிறார். அதுபோன்ற சாமானிய மனிதர்கள் அற்புதமான இந்த கூட்டத்தில் நம் குளத்தூரில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதனால்தான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்தாக வேண்டும். காரணம், ஒரு சாமானிய மனிதன் நினைத்தால் மட்டும்தான் அரசியல் சுத்தமாகும். ஏன்னா சாமானிய மனிதனுக்கு மட்டும்தான் அந்த லஞ்சத்தினுடைய வலியும் வேதனையும் தெரியும். கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சு அரசு கொடுத்து அதுல 50 ரூபாய் யாராச்சும் சாப்பிட்டுட்டு குண்டு குழியமா இருக்கக்கூடிய ரோடு போட்ட ரோடு ஒரு மலைக்கு தாங்காது, ஒரு பாலம் போட்டாங்கன்னா ஒரு கனமழைக்கு தாங்காது. குளத்தூர் போன்ற பகுதியிலே சென்னையிலே ஒரு ஆண்டும் பெய்யக்கூடிய மழையில 6 to 8 நாட்கள் தண்ணிக்குள் இருக்கணும். 10 ஆண்டுகளாக நீங்கள் சம்பாதித்த சொத்து எல்லாம் ஒரே ஒரு கனமழைக்கு காணாமல் போகிறதெல்லாம் ஒரு சாமானிய மனிதன் சென்னையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றான் சகோதர சகோதரி. அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பகுதியில காக்கி சட்டை பேரணி நடத்துகிறார். குறிப்பாக சாமானிய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திலே நாம் இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. எனக்கு உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு சாமானிய மனிதன் ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக அங்கே அமர்ந்திருக்கிறார். இதுவரை இந்தியாவுடைய பிரதமர் எல்லாம் பாருங்கய்யா, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை நீ கடவுளா பார்க்கணும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை கடவுளா பார்க்கணும். எதற்கு கடவுளாக பார்க்கின்றோம் என்றால் சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி ஆட்சி. அவருடைய ஆட்சி காலத்தில் மத்தியான உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ஏழை மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எந்தவித லஞ்சலாவண்யம் இல்லாம மாநில அரசு தன்னுடைய செயலை செய்திருக்கும். ஆனால் ஒரு சாமானிய மனிதன் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அப்ப இந்தியாவும் வளம் பெறும், ஒரு மாநிலமும் வளம் பெறும். அன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகள் சாட்சி பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கின்றோம். 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம். இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டு. சாதாரண முயற்சி, கடின உழைப்புல, ஒரு நேர்மையான ஆட்சியில மக்களால் வரக்கூடிய வரி பணத்தை சரியான முறையில மக்கள் திட்டங்களாக கொண்டு வந்ததன் காரணமாக வளர்ச்சி. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நம்முடைய மோடி ஐயாவின் ஆட்சியின் மீது வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியை நாம் 10 ஆண்டு காலமாக கொடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையில மக்களை சந்தித்து வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் ஐயா சென்னையில சில நாட்களுக்கு முன்பு 200வது தொகுதியாக நம்முடைய ஹார்பர் தொகுதிக்கு வந்து சேர்ந்தோம். இன்னும் சில நாட்கள்ல
234 கடைசி தொகுதியாக நம்முடைய பல்லடத்திலே எண்மண் எண்மக்கள் யாத்திரை முடிவடைய போகுதுங்க. 234 தொகுதிக்கு நாம் சென்றிருந்தாலும் நமக்கு மக்கள்கிட்ட பார்த்து பேசி கிடைத்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னாங்க, தமிழகத்தில் மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள். சாமானிய மனிதனை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எந்த விதமான லஞ்சம் இல்லாமல் வரிப்பணத்தை முறையாக கஷ்டப்பட்டு இந்த நாட்டிற்காக மாநிலத்திற்காக என்ன வரி கட்டுறோமோ அதிலே தரமான சாலை இருக்கும், குண்டுகுழி இல்லாத சாலை இருக்கும். மழை நீர் வந்தால் வடிந்து செல்ல வேண்டும். ஒரு ஆண்டும் ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி 98% முடிஞ்சுப்பாங்க. 8000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஆண்டும் மழை தண்ணீரில் அவதிப்பட்டு வடிகால் சரியாக வேலை செய்யாம, அதுவும் வட சென்னை போன்ற பகுதியில அடிப்படை வசதியான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு. சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முதலமைச்சர் அவருடைய தொகுதியாக இருந்தும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில் ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வட சென்னை கஷ்டப்பட்டு இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாத்திரங்க ஐயா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைநகரத்தை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊரை பாருங்க, டெல்லியை பாருங்க. நம்முடைய இந்தியாவுடைய தலைநகர் 7க்கு 7 பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி இருக்கிறார். வளர்ச்சி பெங்களூர் பாருங்க ஐயா, 3க்கு 3 பாரதிய ஜனதா கட்சி. அதே போல மும்பையை பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் அனைத்தும் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஒரு மாநகரமும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் சாமானிய மனிதருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிறது ஒரு பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா சென்னையை பாருங்க ஐயா, சென்னையை பாருங்க. தென் சென்னை எடுத்துக்க, தென் சென்னையுடைய எம்பி யாருன்னு பாருங்க. தென் சென்னையினுடைய எம்பி யாருன்னு பாருங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க. அவர் சொந்த சகோதரர். அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்கபாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க இருந்தாங்க. தென் சென்னை மத்திய சென்னை கேட்கவே வேண்டாம். தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க. முரசொலி மாறன் அவருடைய உங்க தொகுதியினுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி. இவங்க 3 பேருக்கு நான் தெரியாம கேட்கிறேங்கம்மா. பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த 3 பேருக்கும் ஒரு சாமானிய மனிதனுடைய வழி என்னன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா? கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூ நின்று ஃபீஸ் கட்டிருக்கிறாங்களா? இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கிருக்காங்களா? இல்ல குண்டு குழியமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. தினமும் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ரோட்ல வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அந்த வழி தெரியுமா? சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய 3 தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. இந்த முறை மாற்றணும், இந்த முறை மாற்றணும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தியிலே 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அனைவருக்கும் அதை மாற்றுகிறது யாரும் இல்லைங்கய்யா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்துடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையில கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பாங்க. ஐயா 1 ரூபா 2 ரூபாய் பணத்தை கொட்டி கொடுக்கின்றோம், கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு. மத்திய அரசு கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு அதை கிள்ளி நமக்கு தர்றாங்க. சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க, 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. 6000 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, இல்ல
இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு, மாநில அரசு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, சும்மா 10,000 சொல்றாங்க. ஐயா, மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம், உடைமை சேதம், 2 நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா, ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா. அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10,500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் ஒரு அறிக்கை கொடுத்து மத்திய அரசு NDRFல எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற நாங்களே போட்டு 10,500 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6,000 ரூபாய் பணமும் கூட 75% மத்திய அரசுடைய பணமும் 25% மாநில அரசுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய 6,000. ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள 6,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் பொழுது 2 திமுக நண்பர்கள் வந்து மக்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை 6,000 ரூபாயை முதல்ல கம்மி, அது 10,500 ரூபாய் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75 விழுக்காடு மத்திய அரசுடைய பணமும் 25 விழுக்காடு மாநில அரசுடைய பணம். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய புலி குண்டு எல்லாம் போயிருச்சுங்களாங்க ஐயா? குண்டு குழி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1,300 கோடி ரூபாய் கொடுத்தும் இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்தும் திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா. ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ, இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க. அதனால் நீங்கள் முடிவெடுக்கணும். மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா. 2022 ஆகஸ்ட்ல இந்தியா டுடே பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. முதலமைச்சரை பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கி சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறி. இப்ப அந்த பத்திரிகையை தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து 31 விழுக்காடுல அதே மணிக்கு வந்து போட்டிருக்குது. அவங்க 12 மணிக்கு வந்திருக்கு. நீங்க முன்னால வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தமிழ்நாடு முழுவதும் விட்டுருக்காங்க, இங்கதான் போட்டிருக்கு. இந்த ஆட்சி தவறு செய்கிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான். எம்எல்ஏ யாருங்கம்மா? கம்பெனி அமெரிக்கா அவ்வளவுதான் தள்ள முடியுன்றாரு. ஆனா அந்த வேலையை பெங்களூரு, ஹைதராபாத், சென்னையில் நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ குளத்தை விட்டுருக்கான். ஸ்டாலினை எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்காங்க, முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க. எப்ப வண்டியை நிறுத்தி எப்படி இருக்கீங்க? திட்டங்கள்லாம் வந்து சேருதா? தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட கொஞ்சமா இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு எப்படி
கொளத்தூர் தள்ளி இருக்காரு. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் 4 பாருங்க. பேர் போதுமா? தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். மழை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்திலே கொளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வடசென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவை ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 3வது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது இப்ப 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக. இதனால நமக்கு என்ன லாபம் இல்லைங்கன்னா நீங்க மையத்துல சொல்றீங்க, கேட்கறது நல்லா இருக்கு. மோடி ஐயா வரும் பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடுனீங்க, இன்னைக்கு 5 தெரியுங்க, 2028 3 இதனால எனக்கு என்னங்க லாபம்? சரியான கேள்விதான் ஐயா. நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். 2014 ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் 86,000. இன்னைக்கு ஐயா 1,96,000, 2 மடங்கு நம்முடைய சராசரி வருமானம் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடுனா $5 டிரில்லியன். இன்னும் நீங்க 1 மடங்கு வளரும். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ இன்னும் 1 மடங்கு வளரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும். நீங்க ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி, ராமர் கோவில் தான் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த டிவி எல்லாம் போட்டீங்கன்னா நைட் அந்த விவாதத்துல பேசுறாங்க. 4 பேர் வந்ததுங்க, ராமர் கோயிலை கட்டினால சாதாரண மக்களுக்கு என்னங்க ஐயா லாபம்? நான் சொல்றேங்கம்மா, நீங்க கேளுங்க. உலகத்துல ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க ஐயா, நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன். அவ்வளவு பணம் வருது. ஹஜ்ஜுக்கு போறனால, இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம். கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க, போப்ப பார்க்க. போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல. வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன், அமெரிக்க ரூபாயில சொல்றாங்க. திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வாங்க. 5 கோடி பேர், 5 கோடி பேர் போறாங்க. பரவாயில்லைன்னா சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. நல்ல யோசிச்சு. தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடிங்க. நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி. இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி, பூ விற்கிற அக்கா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த 4 லட்சம் கோடி பணம். எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் 4 லட்சம் கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்கப்படும். உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய, அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமாக. பாருங்க, ஒரு கோவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு? வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு. நாகூர் தர்கா வந்து எவ்வளவு இருக்குங்க ஐயா? இவங்க இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும், சாதாரணமா 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்துல, அயோத்தியா கோவில், குழந்தை ராமனுடைய கோவில் 4 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஈட்டுறாங்க. இவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க, வேலை செய்யறவங்களே விட மாட்டாங்க. இந்து நண்பர்களுக்கு, இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்தில் மட்டுமே 700க்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு.
கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக HRLC வேண்டான்னு சொல்றாங்க ஐயா? இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற 100 ரூபாய் மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்டியலை யாரும் தூக்கலாங்கிறதான் கண்ணங்க இருக்கு. ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசல அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது. மத நம்பிக்கை ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம். உலக நாடுகள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. நாம கடன் வாங்கிட்டோம். திமுக வந்த பிறகு கடந்த 2.5 வருஷத்துல 32 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கி. இன்னைக்கு மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம். திமுக மட்டுமே 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க? ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க? ஏன் பகுதியினர் ஆசிரியர்கள் போராடுறாங்க? ஏன் கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூரை தலைமையில விழுவும், எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுவும் பயத்துல தாங்க ஏறுறோம். யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேத்து ஒருத்தர் சொன்னார், அண்ணன் ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். வெளியூர் போய் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, அதாவது வெளியே போறதுக்கு வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம், ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சு வெளியே போவோம். நல்லாதான் கோயம்பேடு வந்தது, என்னையா பிரச்சனை? அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணி அங்க எந்த வசதி இல்லாம கொடுமையாக மக்களை கொடூரமாக, மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லை, எத்தனை பிரச்சனை இல்லை. சென்னைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க. அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம். இன்னொன்னு பாருங்க ஐயா, நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க. 2020, 21, 22 இந்த ஆண்டுகள்ல ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்துல சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் 44. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்துல 44வது ரேங்க் நம்ம. இந்த ஆண்டு யாராச்சும் பாத்தீங்களா சென்னைக்கு என்ன ரேங்க் கொடுத்திருக்காங்கன்னு? 199. பாத்தீங்களா? 199. ஏன் 199 கொடுத்திருக்காங்க ஐயா? 45ல இருந்து 44ல இருந்து ஏன் 199க்கு போனோம்? சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள்ல வெறும் 12% குப்பைகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படுகிறது. 88% குப்பைகள் அப்புறப்படுத்தல. இந்த குப்பை தூக்கி இங்க வை. அங்க ஒருத்த மால் கட்டுறானா, அவன் மேயரை பார்த்து மினிஸ்டர் சரி கட்டி அந்த குப்பையை தூக்கி அங்க வைப்பான். அங்க ஒருத்தன் பில்டிங் கட்டுறானா அபார்ட்மெண்ட், அந்த குப்பையை தூக்கி அங்க வைப்பான். சென்னை சுத்தி குப்பை மட்டும் மாறிட்டு இருக்கு. கவனிச்சிங்களாங்க ஐயா? நான் பார்த்து என்னையா அது, போன மாசம் என் குப்பை கிடங்கு இவ்வளவு பெருசா இருந்தது, அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஓ யாரோ மால் கட்டுறாங்க, யாரோ பெரியாள் போய் சரி கட்டிட்டார். அப்படியே பக்கத்துல ஒரு 4 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த குப்பை மலை போல் இருக்கக்கூடிய குப்பை 2 தெரு தள்ளி இன்னொரு தெருவுக்கு போயிடும். அதனால் சகோதர சகோதரிகளே, சென்னை நகர்ல இன்னைக்கு வாழுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு குடிக்கிற ஒரு சுத்தமான தண்ணீரை ஒரு அரசுனால கேரண்டி பண்ணி கொடுக்க முடியல. அமோனியம் லீக்கேஜ் ஒரு பக்கம், இன்னொரு அரசு நிறுவனத்திலிருந்து இன்னொரு லீக்கேஜ் ஒரு பக்கம். ஒரு ஆண்டும் ஆண்டவனை வேண்டி, எல்லா ஊரும் என்ன வேண்டிக்குவாங்க? மழை நிறைய புரியாங்க. சென்னை மக்கள் மட்டும்தான் மழை நிறைய பெய்திராதுன்னு குடும்பம் பாருங்க. மழை நிறைய பெய்ஞ்சா கஷ்டம் நமக்கு. உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க, கொளத்தூரை பாருங்க. ரோட்டுக்குள்ள குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா? எல்லாத்தையும் சரி பண்ணுங்கம்மா, பெரிய வேலை காத்திருக்கு. ஆட்டோ அண்ணன் நம்மகிட்ட எவ்வளவு சவாரி பணம் வாங்குறாங்களோ, வண்டி சேசி ரிப்பேருக்கு அதை விட அதிகமா போகும் நினைக்கிறேன். அந்த குழியில வண்டி ஓட்டு. அதனால் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்பையான வேண்டுகோள், முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது. நெட்டை கழட்டுறேன், போல்ட்டை கழட்டுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் பத்தாது. சென்னை எல்லாம் தாண்டி போயிடுச்சு. குப்பையிலே கை வைத்து குடிநீரிலிருந்து, அடிப்படை கட்டமைப்பிலிருந்து, ரோடிலிருந்து, சுகாதாரத்திலிருந்து, ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024. இன்னைக்கு பாருங்க, நான் சில திட்டங்கள் படிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் இருக்கிறாங்க? கட்டடத்துல கூலி வேலை செய்யறவங்க, மேஸ்திரி,
எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறாங்க. பென்ஷன் 60 வயசு ஆயிடுச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். அண்ணே நான் என்னண்ணே, நான் வந்து காரச்சட்டியில நான் கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு பென்ஷனா? ஆமா பென்ஷனுங்க ஐயா. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனு. அதற்கு மாசத்துக்கு ஐயா யாருக்கு பென்ஷன் வேண்டுமோ ஒரு மாசத்துக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டணும். அதற்கான பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரும். 55 ரூபா 18 வயசா இருந்தா மாசம் 55 ரூபா கட்டணும். உங்களுக்கு 40 வயசா இருந்தா மாசம் 200 ரூபாய் கட்டணும். 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள மாசம் மாசம் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய 60வது பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக 3000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பென்ஷன் ஆகுங்க. மாநில அரசு கேம்ப் போடுறது இல்லைங்க. இதெல்லாம் எம்பியினுடைய வேலை. எம்பி வந்து எங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய கூட்டமைப்பை சந்தித்து இங்க வாங்கம்மா ஒரு இது போடுறோம், எல்லாம் வந்து நில்லுங்க, ஆதார் அட்டை கொடுங்க, வங்கி கணக்கு கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க, 3 இணைச்சிடலாம். கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா வெறும் 2,57,134 பேர் தான் திட்டத்தில் இருக்கிறாங்க. மோடி அந்த திட்டத்திற்கு மண்டன் யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. PMSYM அப்படின்னு ஒரு திட்டம். வெறும் 2,57,134 பேர் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதாந்திர பென்ஷன் திட்டத்தில் இருக்காங்க. ஐயா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க 55 ரூபாய் கட்டினா மோடி ஐயா 55 ரூபாய் உங்களுக்கு கட்டுறாங்க. நீங்க 200 ரூபாய் கட்டினா மோடி ஐயா 200 ரூபாய் கட்டுறாங்க. 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயசுக்கு மேல 3000 ரூபாய் மாத பென்ஷன் வர வேண்டும் என்று யார் நினைக்கின்றீர்களோ பிரீமியம்ல 50% உங்களது, 50% மோடி ஐயா. ஆனா இந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இது பிஜேபி காரங்க செய்ய முடியாது. மாநில அரசை நம்பி மோடியை திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, ஈஸ்லாம் ஒரு அட்டை வாங்கணும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதுமே ஒரு அடையாள எண் கொடுக்கிறாங்க. தமிழகத்துல அதை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா 2,17,95,000 பேர், 2,17,00,000 பேர் பெற்றிருக்காங்க ஐயா. யூபியில பாத்தீங்கன்னா இதை விட 8 மடங்கு அதிகமாக பெற்றிருக்காங்க. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கீழையும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியம் இருக்கோம், மத்திய அரசுடைய திட்டத்தை 100% முழுமையா கொண்டு போறாங்க. எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதுல வெறும் 2,57,000 பேருக்கு மட்டும்தான் 3000 ரூபாய் பென்ஷன் ஏற்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, வருஷத்துக்கு 20 ரூபாய், வருஷத்துக்கு 20 ரூபாய் கட்டிங்கன்னா ஒரு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒரு திட்டம். வருஷத்துக்கு 20 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத், நாம் பணி செய்யும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இறந்துட்டாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய். பணியில் இருக்கும் பொழுது காயம் பட்டாங்களா 1 லட்சம் ரூபாய். வருஷத்துக்கு 20 ரூபாய்ங்க. வருஷத்துக்கு 20 ரூபாய், மாசத்துக்கு 1,000 ரூபாய். தமிழகத்தில் இதுல எவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்கன்னா 1,93,23,23,000 பேர். இது பரவாயில்லைங்க. 1,93,00,000 பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. இதுவும் மோடி ஐயா நமக்காக கொடுக்கிறாங்க. அடுத்து மோடி ஐயா நினைக்கின்றார்கள் யாருமே மலக்குழியிலே பணி செய்யக்கூடாது, மலக்குழியில எந்த ஒரு சகோதர சகோதரியும் பணி செய்யக்கூடாது என்பதற்காக அது போன்ற பணியில யாராச்சும் இருந்தாங்கன்னா விட்டுட்டு வெளியே வந்த உடனே முதல் நாள் 40,000 ரூபாய், அடுத்த 2 ஆண்டுகள் பயிற்சி மாசத்துக்கு 3,000, அதன் பிறகு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து புதிதாக ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டமும் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆனா தமிழகத்துல மலக்குழியில சட்டத்திற்கு புறம்பாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வேலை வாங்குறாங்க. ஒருவர் கூட இந்த திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மத்திய அரசிலிருந்து கடன் பெறவில்லைங்க. தமிழகத்திலே மலக்குழியிலே பணி செய்தவர்கள் கடந்த 6 ஆண்டுல 58 பேர் இறந்திருக்கிறாங்க. 58 பேர். இதுவும் மத்திய அரசுடைய திட்டம். அமைப்பு சாரா தொழிலாளர், சாலையோர வியாபாரிகள், பஜ்ஜி கடையக்கா, பூக்கடையக்கா, சாலையோரத்தில் கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், வட்டி இல்லா கடன் சுபநிதியில வட்டி இல்லாம 10,000 ரூபாய் கட்டி முடிச்ச உடனே 20,000 வட்டி இல்லாம
20,000 கட்டி முடித்தவுடன் வட்டி இல்லாம 50,000, 10,000, 20,000, 50,000 எந்த கேள்வியும் கேட்காம சாலையோரத்திலே பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சுபநிதி திட்டம் மூலமாக தமிழகத்துல 3,64,000 பேருக்கு தரும். இதை பத்தி எம்பி எப்ப பேசிருக்காருங்களா? கேம்ப் கிட்ட போட்டிருக்காரா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் இருக்கு சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க ஐயா, இது அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய திட்டம். என்னை சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, 1 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை சுய தொழிலுக்கு மோடி ஐயா கொடுக்கிறாங்க. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 17,337 பேர் இந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார். முத்ரா திட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா. நிறைய பேர் இங்க முத்ரா திட்டத்திலே பயன்பெற்றவர்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறீங்க. தமிழகத்தில் மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் கணக்கு வாங்கலாங்க ஐயா. முதல் முத்ரா 50,000 5 லட்சம் வாங்கலாம், 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வாங்கலாம், 10 லட்சம் ரூபாய் வரை முத்ரா கடன். டெய்லர் கடையில வேலை செய்யற டெய்லர் அக்கா ஆரம்பிச்சு சின்ன தொழில் யார் செய்யறாங்க, வங்கிக்கு போனா கடன் கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்காக முத்ரா திட்டம் தமிழகத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். ஐயா, நம்ம பேச்சு மட்டும் இல்ல, அமைப்பு சாரா தொழில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது மோடி ஐயா இத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய கோபம், இதை செய்ய வேண்டிய எம்பி செய்வதில்லை, இதை செய்ய வேண்டிய மாநில அரசு அக்கறையோடு செயல்படுவதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை கட்டமைப்புக்காக இவ்வளவு பணம் கொடுக்கும் கூட ஊழல் பெருச்சாலைகள் அதை சாப்பிட்டு ஐயா, அடிப்படையில் எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உருவாக்கவில்லை. அதனால்தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த முறை ஒரு முறை வட சென்னையில நீங்க மாத்தி யோசிச்சு மோடி ஐயா ஒரு வாய்ப்பு முழுவதும் மாற்றுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும். நாம மாத்தோம் ஐயா, அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சரிபடுத்தும். குடித நீரிலிருந்து, மழை நீர் வடிகாலிலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, சென்னை மாநகர இவங்க சும்மா சிங்கார சென்னைன்னு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருக்கலாம் ஐயா. சிங்கார சென்னைன்னு போர்டு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருமா? இன்னைக்கு உண்மையாலும் சென்னையை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு தலைநகராக மாற்ற வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய கையில சென்னையை ஒப்படைக்க வேண்டிய நேரமும் காலமும் 2024 தேர்தலில் வந்துருச்சுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆட்டோ அண்ணா இருக்கிறீங்க ஐயா. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி, சென்னை உள்ளிட்ட மாநகரத்துல நகரத்துல சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கும். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு படிச்சுட்டோம் ஐயா. நாங்க பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோக்கு மட்டுமே 5 லட்சம் ரூபாய் வரை 35% மானியத்தில் நாங்கள் கொடுப்போம். அதற்காக தலைவர் இங்க இருக்கிறார் பாருங்க, ராதாகிருஷ்ணன். நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு இருக்கு, நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறாங்க ஐயா. பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோ, ஒரு ஆட்டோ 2 ஆட்டோ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா. 35% மானியம். இவங்க 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு கொடுக்கவே இல்லை. நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாராவது நண்பர்கள் எங்களுக்கு தெரியல, நாங்க வாங்கணும், நாங்க வாங்காம இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கே இருப்பாங்க. அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நீங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 15,000 ரூபாய் கொடுப்போம். 1 ரூபாய் திமுக கொடுக்கல. ஆனா நாமங்க ஐயா சுகநிதி மூலமாக வட்டி இல்லாம 10,000, கட்டி முடிச்சா 20,000, கட்டி முடிச்சா 50,000. திமுக சொல்லி இருக்கக்கூடிய 2 தேர்தல் வாக்குறுதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2மே செய்யல. ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு 7 திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் அற்புதமான கூட்டத்தை வடிவமைத்து நாம் எல்லாம் இங்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரமும் காலம். வட சென்னை பாராளுமன்றத்துடைய அமைப்பாளர், புகழ்பெற்ற வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள்.
அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்தேன். ஐயா, வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் ANS பிரசாத் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்தேன். வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர், உங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கு அறிமுகமே தேவையில்லை, பெப்சி யூனியனுடைய தலைவராக இருந்து இந்த பகுதியில் பெரிதும் மக்களால் மதிக்கக்கூடிய அண்ணன் பெப்சி சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் மிக கடுமையாக இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்திருக்கின்றார்கள். அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு, வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், இந்த பகுதியினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு காரணமாக இருந்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி அவர்கள் நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய, உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் நேரத்தை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய மாநில தலைவர், நான் சொல்லுகின்ற இந்த திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் கட்சியின் சார்பாக செயல்படுத்தக்கூடிய தலைவர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் பாலாஜி அவர்கள், இணையமைப்பாளர் இளமதி அவர்கள், பொறுப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் கபிலன் அவர்கள், இணையமைப்பாளர் சரவணன் அவர்கள், பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்கள், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் PK இளங்கோ அவர்கள், இணையமைப்பாளர் முத்தையா அவர்கள், பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இன்னொரு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய சினிமாவிலே பிரபலமான இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா யார்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். ஐயா யார்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கட்சியிலே புதிதாக வேறு கட்சியிலிருந்து அபை கஜேந்திரன் அவர்கள் தலைமையில 50 சகோதர சகோதரிகள், வெல்டிங் பாஸ்கர் அவர்கள் தலைமையில 100 சகோதர சகோதரிகள், சசிதரன் அவர்கள் தலைமையில 30 சகோதர சகோதரிகள், எல்லா கட்சிகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒரு சிறந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பலையிலே அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரு பேராவது விடுபட்டு இருந்தா மன்னிச்சுங்க ஐயா. ஒரு சிறப்பான கூட்டம், எழுச்சி மிகுந்த கூட்டம். நம்முடைய தொண்டர் படை இன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கொளத்தூர்ல ஒரு சிறப்பு படையாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இந்த நிகழ்ச்சியிலே காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பதை உறக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.